ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மணக்க மசாலா அரைச்சி ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சாம்பார் இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடையும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் எண்ணெய், கூடவே தேவையான அளவு தண்ணி. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா மசிய வேகணும். இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எல்லா பொருளும் ஒன்று போல் வறுபட்டு நல்லா செவந்து வரட்டும். பாருங்கள், கருகிடக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு ஒன்று போல் செவக்கணுங்க. இப்போ இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 7 மிளகாய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மிளகாவும் நல்லா செவக்கிற அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சேர்த்த மிளகாவும் நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போயிட்டு கொஞ்சம் செவக்கணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க. நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்து வறுக்க வீடு முழுக்க நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், தேங்காயும் நல்லா வறுபட்டு ஈரப்பதம் போயிட்டு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நம்ம வேக வச்ச பருப்பும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சா சரியாக இருக்கும். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போது சாம்பார் தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் இது கூட 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விடுங்க. தாளிப்பு பொரிஞ்சதும் 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க. ரொம்ப வதங்க வேண்டாம். பாருங்கள், வெங்காயம் சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 கேரட்டை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பீன்ஸ் கட் பண்ணினது, மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய முருங்கைக்காய் 1, 1 கத்திரிக்காவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இதை வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய காயோட பச்சை வாசனை போயிட்டு கொஞ்சம் சாஃப்டாகி வரட்டும். பாருங்கள், காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு. பார்க்கும்போதே நல்லா தெரியுது இல்லையா? இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுங்க. ரொம்ப அதிகமாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. காய் கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் கொஞ்சம் வெந்து வந்திருக்கு, முழுமையாக வேகலை. தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை 1/2 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. காய் ஓரளவுக்கு வேகணும், புளியோட பச்சை வாசனையும் போகணும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த புளியோட பச்சை வாசனையும் போயிட்டு தண்ணியும் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கலந்து விடுங்க. நம்ம இதில் பருப்பு தேங்காய்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா? அதனால் சாம்பார் நமக்கு நல்லா திக்காகும். வைக்கும்போதே திக்காக வச்சிட்டிங்கன்னா அது கொதித்து வரும்போது ரொம்ப திக்காயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்டம் வைங்க. இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு.
இது கரெக்டான திக்னஸில் இருக்குங்க. இந்த சாம்பார் ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால் எடுக்கும்போதே ரொம்ப திக்காக எடுத்துடாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை கலந்துட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம்னு எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.